ஓம் சாந்தி. 4/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அனைத்தும் நினைவிலேயே தங்கியுள்ளது. நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் இனிமையானவர்கள் ஆக முடியும். இந்த நினைவில் மாத்திரமே மாயையுடனான போர் உள்ளது. கேள்வி: நாடகத்தின் எந்த ரகசியத்தை ஆழமாக கடைவதனால் நன்மை உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிந்துள்ளீர்கள். பதில்: நாடக சக்கரத்தில் எவருடைய பாகமும் 2 தடவைகள் நடிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முழு உலகிலும் அனைவராலும் நடிக்கப்படும் பாகங்கள் அனைத்தும் முற்றிலும் புதியதாகும். எவ்வாறு சத்திய யுகத்திலிருந்து இன்று வரை நாட்கள் மாறுகின்றன என்பதையிட்டு நீங்கள் வியப்படைகின்றீர்கள். முழு செயற்பாடுகளும் மாறுகின்றன. ஓர் ஆத்மாவில் பதிந்துள்ள 5000 வருடங்களுக்கான நாளாந்த செயற்பாடுகளை என்றுமே மாற்ற முடியாது. இந்த சிறிய விடயம் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவரது புத்தியிலும் புக முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஒரே ஒரு தந்தையின் கவர்ச்சியில் நிலைத்திருந்து நறுமணம் கமழும் மலர் ஆகுங்கள். உங்கள் இனிய தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து சரீர உணர்வு என்ற முட்கள் அனைத்தையும் எரித்து விடுங்கள். 2. வைரம் போன்ற பெறுமதிமிக்க இந்த பிறவியில் நீங்கள் அழியாத வருமானத்தை சேமித்துக் கொள்ள வேண்டும். பெறுமதியற்ற சிப்பிகளை துரத்துவதனால் அவற்றை வீணாக்கி விடாதீர்கள். ஒரே ஒரு தந்தையின் மீது உண்மையான அன்பை கொண்டிருப்பதுடன் ஒரே ஒருவரின் சகவாசத்தில் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம். இந்த உலகில் எவராலும் பிராமணர்களான உங்களைப் போல் பாக்கியசாலிகள் ஆக முடியாது. ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் மட்டுமே பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் சதா சந்தோஷ போஷாக்கை உண்பதுடன் மற்றவர்களுடனும் அதை பகிர்ந்து கொள்கின்றீர்கள். இந்த வேளையில் நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள். கல்பம் முழுவதிலும் வேறெந்த வேளையிலும் உங்களுக்கு இத்தகைய கவலையற்ற வாழ்க்கை இருக்காது. சத்திய யுகத்தில் நீங்கள் கவலையற்றவர்களாக இருப்பீர்கள். ஆனால் அங்கே உங்களிடம் இந்த ஞானம் எதுவும் இருக்காது. இந்த வேளையில் உங்களுக்கு இந்த ஞானம் உள்ளது. இதனாலேயே உங்களைப் போல் பாக்கியசாலிகள் யாரும் இல்லை என்பது உங்களின் இதயங்களில் இருந்து வெளிப்படுகின்றது. ஸ்லோகம். சங்கம யுகத்தில் சுயராஜ்ய உரிமையை கொண்டிருப்பவர்கள் எதிர்கால உலக ராஜ்யத்தின் உரிமையை கோருவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.